நிறைய ஊழல் எதிர்ப்பு போராளிகளை பார்க்குறேன். இது வந்து சட்டப்படியான ஊழல். இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற அந்த சமூகத்துக்கு ஏன் அதிர்ச்சி வரலான்னு கேட்குறேன். எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு 1, 7, 6 போட்டு எத்தனை பூஜ்ஜியமோ போடணுமோ போட்டு ஒன்றும் புரியாத தலை சுத்த அளவுக்கு பண்ணாங்கல்ல. இப்போ 7.5 லட்சம் கோடி அந்த 2G வழக்கில் அரசாங்க கஜானாவுக்கு வரவேண்டிய பணம் வராமல் போய்விட்டது. அது ஒரு ப்ராடக்டே கிடையாது, காத்து வந்திருக்கலாம் அப்படின்றது. இங்க வந்து இதுல 7.5 லட்சம் கோடி என்பது கஜானாவில் இருந்த பணம் போயிருக்கு வெளியில, முறைகேடா இந்த ஊழல் வந்ததுல. முதலமைச்சருடைய இந்த கண்டன அறிக்கை என்பது தங்களுக்கு போதுமான காசு வரல அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் கேட்குறேன். பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வந்து சேர்ந்த பிறகு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே கொடுத்தா அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் வரதை தடுத்திருக்கலாம். அந்த பணம் அங்கே தானே இருக்கும், தேர்தலில் செலவாகும்ல. அதானி வந்து உலகின் 3வது பெரும் பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த எலக்ட்ரோரல் பாண்டு மூலம் அவர்கள் சலுகைகளை பெற்றிருக்கலாம். அதிக அளவில் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு தனக்கு சாதகமான சலுகைகளை அரசிடம் எதிர்பார்க்க வாய்ப்புள்ளது. சும்மா கொடுப்பானா? சட்டவிரோதமாக காசு சேர்த்தீங்கல்ல, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோ, ஈடி வந்து நீங்கள் போய் விசாரிங்க அப்படின்னோ எதுவுமே நடக்குது. ஜெயலலிதா டான்சி நிலத்தை வாங்கினது தப்பு. தப்பு பண்ணால் என்ன பண்ணணும்? தண்டனை தானே கொடுக்கணும். இந்த கோர்ட் என்ன சொல்லிச்சு? நீ மனசாட்சி எப்படி நினச்சிப்பாரு, வாங்கினதை கொடுத்துரு, வீட்டுக்கு போட்டு. நான் கூட சொல்கிறேன், நான் மனசாட்சிப்படி திருடிவிட்டு மனசாட்சிப்படி தப்பு தாங்க திருடினதை கொடுத்துட்றாங்க சொல்லிட்டேன். என்ன வீட்டுக்கு போக சொல்லுவாங்களா? மக்கள் தொகை கட்டுப்படுத்தாதன் காரணமாக அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவம் அதிகமாகுது. இப்போ வட மாநிலங்கள் இந்த மாதிரிலாம் அதிகமாகுது, தென் மாநிலம் குறையும் பொழுது நம்மளுடைய மொத்தம் இப்போ இருக்க 144 தொகுதிக்கு 100 தொகுதி ஆகிடும். ராஜ்நாத் சிங் வந்து ஹெலிகாப்டரில் பார்த்தாரு, அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தாங்க, அப்புறம் மத்திய குழு வந்து ஒன்று பார்த்தது, அதிகாரிகள் குழு வந்து பார்த்துட்டு போய் இவங்களை கூட்டுட்டு போய் காட்டுறதுக்கு பண்ண செலவாச்சு மிச்சமாயிருக்கணும் வராமல் இருந்தான். பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்டசபையில் தேசிய கீதம் மட்டும்தான் ஒலிக்கும், தமிழ்த்தாய் ஒலிக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளவு திமிர்த்தனம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்காது எனக்கு ஓட்டு போடுறான்னு கேட்பான். இல்லை திமிர்த்தனம் சொல்றதா, இல்லை முட்டாள்தனம் சொல்றதா? என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரத்தெல்லாம் அழித்து கொண்டு என்னுடைய அடையாளத்தை அழித்து விட்டுத்தான் நான் இந்தியனாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவே எனக்கு வேண்டாம். ஏக இந்தியாவில் எனக்கு என்ன லாபம்? ராஜீவ்காந்திக்கு வேண்டுமானால் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆள்வதாக பெருமையாக இருக்கும், எனக்கு என்ன லாபம்னு. அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது நமக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அதவை நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா இரா குமார் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த தடை தொடர்பான அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். அது வந்து சட்டத்திற்கு புறம்பானவைன்னு உச்சநீதிமன்றம் சொன்னது ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் வந்து முறைகேடாக நடப்பதை தடுக்கும், ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடப்பதற்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரவேற்றும் அந்த தீர்ப்புக்கு ஒரு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு தீர்ப்பு தான். முதல்வர் சொன்னது சரிதான். அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானது. நீங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்லையா, அதன்படி நீங்கள் போய் கேட்டால் கூட கொடுத்தது யார், வாங்கினது யார் சொல்ல வேண்டியதில்லை. பெருநிறுவனங்கள், முதலாளிகள், பணக்காரர்கள் வந்து கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கறது இயல்பு தான். ஆனால் ஒரு சலுகை தேடிப்பதற்காக பெரிய அளவில் பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, தெரியாமல் கொடுத்து சலுகை தேடிப்பாங்க. இந்த ஆளுங்கட்சியாக வந்த உடனே அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. இப்போ நம்ம அதானி என்ன பண்ணார், அவருடைய விமானத்திலேயே மோடியை ரவுண்ட் அடிக்க விட்டார் 2014 ஆட்சிக்கு வந்தோடனே. தன்னுடைய அரசு விமானத்தில் அதானி ஆஸ்திரேலியா கூட்டு போயிட்டு நிலக்கரி சுரங்கம் வெட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு. நன்றி தெரிவித்தார். அதுபோல் வந்து பணம் கொடுப்பாங்க, அது வந்து லஞ்சம், தெரியாமல் கொடுக்கறது லஞ்சம். அந்த லஞ்சத்தை சட்டப்படி வாங்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு யோசிச்சாரு மோடி. அது எலக்டோரல் பாண்ட். அப்படி லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக வாங்குறது. ஆமாம், எலக்டோரல் பாண்டுன்னு ஒன்று ஸ்டேட் பேங்க் விற்கும். வருஷத்தில் 4 முறை, ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதம், ஜூலை, அக்டோபர், இந்த 4 மாதத்தில் ஆமாம் ஒரு 10 நாள் மட்டும் விற்கும். 10 நாள் மட்டும் அவங்க விற்பாங்க. அந்த நாளில் அதை வாங்கிக்கலாம். நிறுவனங்கள் நீங்கள் வாங்கலாம், பெரிய நிறுவனங்கள் வாங்கலாம், பணக்காரங்க வாங்கலாம், யார் வேணாலும் போயிட்டு வாங்கிக்கலாம். 1000 ரூபாயிலேருந்து எத்தனை கோடி வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ
அந்த கட்சிக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரல் கட்சிக்கு தான் கொடுக்க முடியும், அதை வேற யாரும் கொடுக்க முடியாது. 1% வாக்கு பெற்று பதிவு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கணும். 1% கம்மியாக வாங்கின கட்சி வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட் எடுத்துகிட்டு போனால் செல்லாது, கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அதை கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்து, ஸ்டேட் பேங்க் தான் விற்கும், பேங்க்கில் கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். இதுதான் அந்த அதாவது எவ்வளவு பெரிய கொள்கையை வச்சிருந்தாலும் நீங்க போதுமான அளவு ஓட்டு வாங்கலைன்னா விஜய் கட்சி 1% ஓட்டு வாங்கிருக்கணும், குறைஞ்சது 1% வாக்கு வாங்கிருக்கணும். இப்போ விஜய் புதுசா கட்சி தொடங்கி இருக்காருன்னு சொன்னா அதெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ல வேலைக்காக கொடுக்க மாட்டாங்க. அவர் கொண்டு போனா பணம் கொடுக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் தொடங்காத கட்சிக்கும் வராது. சரி, ஓகே. ஆனா திமுகவுக்கு காசு வந்திருக்குல்ல, திமுக ஆளுங்கட்சியா இருந்திருக்குதுங்க, வந்திருக்குது. ஆனா முதலமைச்சர் வந்து இத உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் வரவேற்று, அது எப்படி? ஒரு சட்டம் இருக்கு, அது தவறான சட்டம் தான். அதன் அடிப்படையில் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்கன்னா, அவர் கட்சி வச்சிருக்கேன், 1% வாக்கு வாங்கி நீங்கள் பணம் கொடுக்குறேன், நீ இப்படி கொடுத்தாதான் நான் வாங்கிப்பேன்னு சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட? சட்ட ரீதியான வாய்ப்புங்கிற முறையில் அவங்க இன்னொரு வகையில பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அதை யார் பாண்ட் வாங்கினான்னு வெளியில சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ யார் கொடுத்தது யாருன்னு தெரியாது, வாங்கினது யாருன்னு தெரியாது. இல்லை, அதுதான் அதுல தான் கிளாரிட்டி தேவை. திமுகவுக்கு காசு வந்துருக்கு. ஆமா, இன்னும் பல மாநில கட்சிகளுக்கு திமுகவுக்கு வந்த அமௌண்ட் இந்த 2019 இருந்து 2022 வரைக்கும் ஒரு 9,200 கோடி வந்திருக்கு. அதுல 5,721 கோடி, 5,721 கோடி பிஜேபிக்கு, திமுகவுக்கு ஒரு 400 கோடி, காங்கிரஸுக்கு ஒரு 700 கோடி இதான் வந்திருக்கு. அங்க 400 எங்க இருக்கு? இல்ல காங்கிரஸே எடுத்துங்க, இது கூட மாநில கட்சி. காங்கிரஸுக்கு 700 கோடி, பிஜேபி 5,271 கோடி. இதுல தாங்க டிஃபரன்ஸ் நான் கேட்குறேன். இப்போ ஒருவேளை முதலமைச்சருடைய இந்த கண்டன அறிக்கை என்பது தங்களுக்கு போதுமான காசு வரல அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் கேட்குறேன். அது கிடையாது. இது இப்போ என்ன, இது அதை சொல்ல ஒரே தளத்தில் இருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த தீர்ப்புன்றார். ஒரே தளத்தில் என்னன்னா, ஒரு கட்சி பணபலம் உள்ள கட்சியாகவும், மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சி பணபலத்தோடு வரும், மற்ற எதிர்கட்சிகளும் பணபலம் இல்லாத கட்சி. எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தானே அதிகமாக கொடுப்பாங்க, அது மத்தியில் ஆளுங்கட்சின்னா. அதனால தான் நான் 5,721 கோடி பிஜேபி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 71% 2022-23 அது 22 வரைக்கும் 23 மொத்தம் 16,518 கோடி பாண்டு விற்றுருக்கு. அதில் பிஜேபிக்கு மட்டுமே 71% போயிருக்கு பணம். அப்போ எவ்வளோ 17,000 கோடியில் 71% என்னாச்சு? முதலாளிகள் விரும்பும் கட்சி அப்படின்னு புரிய முடியாதா? முதலாளிகள் அந்த கட்சியை நம்புறாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பில் ஒரு வரி என்ன சொல்லியிருக்கான், அதிக அளவில் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு தனக்கு சாதகமான சலுகைகளை அரசிடம் எதிர்பார்க்க வாய்ப்புள்ளது அப்படின்றான். அப்போ இவன் சும்மா கொடுப்பானா? இவனுக்கு சலுகை காட்டணும். அண்டர் த டேபிள் டீலிங் போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் பணம் கொடுக்கறது சட்டப்படி உனக்கு லஞ்சம் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு சலுகை ஆட்சிக்கு வந்தோடனே எனக்கு சலுகை கொடுக்கணும் அப்படின்ற டீலிங்ல தான் அந்த ரொம்ப ஏதுவானதா இருக்கு. இப்போ நான் நிறைய ஊழல் எதிர்ப்பு போராளிகளை பார்க்குறேன். இது சட்டப்படியான ஊழல், சட்டப்படியான ஊழல். அதை தான் நான் பல நேர்காணல்கள் ஒரு நீண்ட பத்திரிகை அனுபவம் கொண்ட நபர். இந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கிறது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட விவகாரம் ஊழலை சட்டப்பூர்வமாக்குறது, அதில் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேற இருக்குது. அது பெரிய வேடிக்கைன்னா இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற அதிர்ச்சி வரலான்னு கேட்கிறேன். பேங்க் வாங்கி விற்கிது பார்த்தீங்களா, அதுக்கு பேங்க்குக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும்ல. அந்த கமிஷன் மட்டுமே 8.57 கோடி ரூபாயை அரசாங்கம் செலுத்தி இருக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு, ஒருவரிடமிருந்து லஞ்சம் பெறுவதற்கு. லஞ்சம் எவன் கொடுக்குறானோ, நீங்க ஒரு டிடி எடுக்க போனீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த டிடிக்கு நீங்க தான் கமிஷன் கொடுக்கணும். ஆனா எலக்ட்ரல் பாண்டு வாங்கறதுக்கு அரசாங்கமே கமிஷன் கட்டிருக்கு 8.57 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, அதை பிரிண்ட் பண்ணணும்ல, அந்த பிரிண்ட் பண்றதுக்கு 1,90,90 லட்சம் ரூபாய் அதையும் அரசாங்கம் கொடுத்துருக்கு, ஒன்றிய அரசு. லஞ்சம் கொடுக்கறதுக்கும் கமிஷனையும் அரசாங்கமே கொடுக்குது. இல்லைங்க, இப்போ இந்த தடை பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இது என்னன்னா, இந்த தீர்ப்பு ரொம்ப தாமதமா வந்திருக்கு. பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் சேர்ந்த பிறகு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே கொடுத்தா அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் வரதை தடுத்துருக்கலாம். அந்த பணம் அங்கே தானே இருக்கும், தேர்தலில் செலவாகும்ல. இப்போ அந்த பணத்தெல்லாம் பிடுங்குற மாதிரி எதுவுமே ஒன்றும் வரலையே. பணத்தை பிடுங்க முடியாதுல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாண்டை இது வரைக்கும் என்கேஷ் பண்ணாமல் இருந்திருந்தால் அதை திருப்ப கொடுத்துரு அப்படின்ட்டு. அந்த பாண்டு வாங்கினால்
15 நாட்களுக்குள் பேங்க்ல கொடுத்து என்கேஷ் பண்ணிடணும், பணம் வாங்கிக்கணும். அப்படி ஒருவேளை இவங்க ஒரு கட்சி டெக்ஸ் கட்சின்னு வச்சுங்க, ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்குறான் ஒரு 1000 கோடிக்கு, அதை அவன் 15 நாளுக்குள்ள கொடுத்து என்கேஷ் பண்ணணும் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல. அப்படி பண்ண தவறிவிட்டால் அந்த பணம் பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், பிரதமர் நிவாரண நிதிக்கு போயிடும். அதனால பண்ணாம இருப்பாங்களா? எப்போ கொடுத்தாங்க? ஜனவரியில வித்தாங்க. இப்போ என்ன தேதி? பிப்ரவரி. 15 நாளைக்குள்ள எவன்ட்டாவது இருக்குமா பாண்டு மாத்தாம இருப்பாங்களா? அப்படின்னா எதையும் கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுதான் அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு நலனை எதிர்பார்த்து ஒரு பேக்ரவுண்ட் லாபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்நிய நாட்டு நிறுவனங்கள் குறுக்குவாசல் வழியாக நீங்க கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து தங்களுக்கு சாதகமான விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்கு இதுல வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற அந்த செல் கம்பெனி எல்லாம் இங்க இருக்கிற ஒரு கம்பெனிக்கு பணத்தை அனுப்பி பாண்டு கொடுத்துடலாம், அவங்க பயன்படுத்துகிறதுக்கு. இப்போ இந்த அதானிக்கு எவ்வளோ இதுல சலுகை ஆரம்பிச்சு என்னென்ன போச்சுன்னு தோன்றுனாதான் தெரியும். அதானி உலகின் 3வது பெரும் பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த எலக்ட்ரோரல் பாண்டு மூலம் அவர்கள் சலுகைகளை பெற்றிருக்கலாம். நீதிமன்ற தீர்ப்புல மேற்கொண்டு இதுல விசாரிக்கப்படணும், எப்படி காசு வந்துச்சுன்னு பார்க்கணும், ஈடியை ஏவுங்க, லஞ்சத்தை நம்ம தடுத்தே ஆகணும். இதுல இத்தனை வருஷம் இப்ப சரி போனது போச்சு, இதுக்கு மேல நீங்க வாங்கக்கூடாது, இது வரைக்கும் வாங்கினதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. தவிர சட்டவிரோதமா காசு ஏத்தீங்கல்ல, எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோ, ஈடி அனுப்பி ஈடி நீங்க போய் விசாரிங்க அப்படின்னோ எதுவுமே நடக்கல. எல்லோருக்கும் சமம் அப்படின்பது ஒரு போலியானது. சட்டத்தின் அனைவரும் சமம்ன்றது போலி. ஜெயலலிதா டான்சி நிலத்தை வாங்கினது தப்பு. தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? தண்டனை தானே கொடுக்கணும். இந்த கோர்ட் என்ன சொல்லிச்சு? நீ மனசாட்சி எப்படி நினைச்சு பாரு, வாங்கினதை கொடுத்துரு, வீட்டுக்கு போட்டு. சட்டப்படி தீர்ப்பு இல்லை, மனசாட்சிப்படி. நான் கூட சொல்றேன், நான் மனசாட்சிப்படி திருடிவிட்டு, மனசாட்சிப்படி தப்பு தாங்க, திருடினதை கொடுத்துட்றாங்க சொல்லிட்டா என்ன வீட்டுக்கு போய் சொல்லுவாங்களா? இன்னொன்னு கேட்குறேன், 200 கோடி ரூபா வாங்கினதா கலைஞர் டிவிக்கு இந்த 2G வழக்கில் லஞ்சமாக தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கடனாக வாங்கினன்றாங்க. லஞ்சமாக வாங்கினதாவே வச்சுப்போம் அவங்க வாதத்துக்காக. அந்த கேஸே வரல, கேஸ் கூட போட ஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த 200 கோடியும் வட்டியோட திருப்பி கொடுத்துட்டாங்க. கனிமொழி ஒன் ஆஃப் டைரக்டர் சொல்றாங்க திருப்பி கொடுத்து. அப்போ அந்த நேரத்துக்கு கனிமொழி டைரக்டர் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் 200 கோடி திருப்பி கொடுத்தாச்சு, வழக்கு வரல. அதுக்கப்புறமா எதுக்கு கனிமொழியை பிடிச்சி 6 மாதம் ஜெயிலில் போட்டு கேஸு அது இது இழுத்து தப்பு பண்ணல வீட்டுக்கு போன்றாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி, கனிமொழிக்கு ஒரு நீதி, அதுதான் சட்டம். இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ இந்த குறிப்பிட்ட வாரத்தில் எதுவும் வழக்கு எதுவும் நடக்க போறதில்லை. இது வேற யாரும் பண்ணியிருந்தா வழக்கு வரும். அதான் இப்படியான கோரிக்கைகள் அரசியல் கட்சிகள் தரப்புல இருந்து வரணும் இல்லையா? நீங்க இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்படியான ஒரு அரசியல் வாய்ப்பு இருக்குது. முறைகேடாக காசு வாங்கினாங்க அப்படின்னு குற்றம் சுமத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தருணங்களை இந்தியா கூட்டணி பயன்படுத்தணும்ல, எஃபிஷியண்டா பயன்படுத்துறாங்களா? அவங்களும் வாங்கியிருக்காங்கல்ல. இல்ல அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்த பணம் எல்லாமே முறைகேடாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, வந்த பணம் எல்லாமே லஞ்சமா இருக்கு. மணி லாண்டரிங்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிகமா யார் வாங்கினாங்க அவங்க தான் மணி லாண்டரிங்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, கூடுதல் வாய்ப்பு. ஆமா. அப்ப நீங்க பிஜேபியே இதை அஃபென்சிவ்ல வச்சு இதுக்கு எதிராக ஒரு அரசியல் காய் நடத்தி 1,76,000 கோடி இழப்பு அப்படின்றதான சிஏஜில 2G கேஸ்ல சிஏஜி சொன்னது. இழப்பாக வாய்ப்பு இருக்கிறது, பணம் வர வேண்டியது வராம போனது வாய்ப்பு இருக்குன்னு எல்லா பத்திரிகையிலும் 1, 7, 6 போட்டு எத்தனை பூஜ்ஜியமோ போடணுமோ போட்டு ஒன்றும் புரியாத தலை சுத்த அளவுக்கு பண்ணாங்கல்ல. இப்ப 7.5 லட்சம் கோடி ஊழல், 1 கிலோமீட்டர் ரோடு போட்டு 18 கோடின்னு சொல்லி அமைச்சரை ஒப்புதல் கொடுத்த பிறகு 250 கோடி கொடுத்துருக்கான் 1 கிலோமீட்டருக்கு. அந்த 2G வழக்கில் அரசாங்க கஜானாவுக்கு வரவேண்டிய பணம் வராமல் போய்விட்டது. அது ஒரு ப்ராடக்டே கிடையாது, காத்து வந்திருக்கலாம் அப்படின்றது. இங்க இதுல 7.5 லட்சம் கோடி என்பது கஜானாவில் இருந்த பணம் போயிருக்கு வெளியில முறைகேடா இல்லையா? இந்த ஊழல் வந்ததுல அப்ப இருந்த அண்ணா ஹசாரே இப்ப எங்க போனாரு? போனோம்ல. அன்னைக்கு எவ்வளவு பெரிய எத்தனை கோடி செலவு பண்ணி உண்ணாவிரதம் இருந்து பந்தல் போட்டு அதை போட்டு ஊனு பெரிய அளவில் பரிசல் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் பின்னணியில் யார்? நான் இப்போ கேட்டேன், இத்தனை கோடி அண்ணா ஹசாரேக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ பந்தல் போட்டு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு? அப்போ எது பண்ணியிருக்கு? RSS பின்னணியிலேருந்து பண்ணுச்சு. இன்னைக்கு இந்த 7.5 லட்சம் கோடிக்கு இன்னொரு அண்ணா ஹசாரே உருவாக்கி விட்டு காங்கிரஸ் பண்ணியிருக்கணும்ல. அதான் கேட்குறேன், எஃபிஷியண்டாக நடந்துக்கிறாங்களா? பண்ணலை. ஓகே, சரி, எதிர்பார்ப்பா அது மக்கள்கிட்ட விட்டுருவோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி எல்லா பக்கமும் ஒரு டவுட்
எலெக்ஷனே ஃபேராக நடக்குமா? எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு இந்த அமைதிப்படையில் வரும்ல, உங்கள் தொகுதியில் தான்டா நாங்கள் கள்ள ஓட்டையை போட்டோம்னு. அந்த மாதிரி இப்போ தேர்தல் தொடர்பாக மக்களுக்கே ஒரு அதிருப்தி வந்திருக்குது, மக்களுக்கு பயம் வந்திருக்குது. இவிஎம் மீது ஒரு பயம் வந்துட்டு, இவிஎம் மீது பயம் வந்திருக்குது. நம்ம எங்கே ஓட்ட குத்துனாலும் அது அங்கே போயிடுமோங்கிற பயம் வந்திருக்குது. இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாரும் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறதே இது வேற ஒரு அதிபராட்சி முறைக்கு நோக்கி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலமைச்சரும் கூட வந்து சென்னை சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் போட்டார், ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இது எல்லாமே இந்த நாட்டை வந்து தூண்டாடுகிற வேலை அப்படிங்கிற மாதிரி. ஏன் இது இப்போ இந்த பயத்தின் காரணமாகவா அல்லது சீரியஸான ஒரு கன்சர்ன்? பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதாவது அந்த இவிஎம் மீது அது ஒரு விஷயம் சொல்லிருங்களுங்க. 20 லட்சம் இவிஎம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதில் வந்து 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மிஷின் ரிப்பேர் வாங்குறது, ரிப்பேர் ஆயிருக்கு. ரிப்பேர்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சரி பண்ண அனுப்பும்போது அந்த ப்ரோக்ராமை மாற்றலாம் இல்லையா? நீங்கள் வந்து இது 3 ஓட்டுக்கு ஒரு 2 ஓட்டு பிஜேபிக்கு போய் விடணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணால் மாற்ற முடியுமில்ல? ஒரு வேளை ப்ரோக்ராம் பண்ணால் ரிப்பேருக்குன்னு போகுது, ரிப்பேர் தனியார்ட்ட கொடுக்குறாங்க. நான் சொல்கிறபடி மாற்றி கொடுத்தா உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, இல்லாட்டா உங்கள்கிட்ட வராது இன்னொருத்தட்ட கொடுப்பாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தனியார்கிட்ட போகிறதே சந்தேகத்திற்குரியது. பெரிய பிஸ்னஸ் தானே. இழப்பு கற்று விரும்புவீங்களா? கொக்கோ கோலா வந்தப்போ என்ன பண்ணா, அப்போ கண்ணாடி பாட்டில் நம்ம ஊர் காளி மார்க்கு பவன்டாலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அவனை அந்த ஒரு கிரேடு 24 பாட்டில் இருக்கும், பெட்டி கடைக்காரன்ட்டு கொடுத்துட்டு 100 ரூபா டெபாசிட் வாங்கிட்டு ஒரு கிரேடு கொடுப்பான், அந்த பாட்டில் டெபாசிட்டு. கொக்கோ கோலா வந்தோடனே என்ன பண்ணான், 100 ரூபா தானே அவனுக்கு டெபாசிட், நான் 200 ரூபா கொடுத்து அந்த பாட்டில் என்கிட்ட கொடுத்துட்டான். கொக்கோ கோலா காப்பாரன் என்ன பண்ணா, காளி மார்க்கு பவன்டோ வின்சென்ட்டு இந்த பாட்டிலாம் வாங்கிட்டு போய் உடச்சிட்டான் 200 ரூபா கொடுத்து. இவனுக்கு பாட்டில் கிடையாது. சரி பாட்டில் புதுசாக வாங்குவோன்னு சொல்லிட்டு புதுசாக பாட்டில் கம்பெனிக்கு போனால், நான் 10 லட்சம் ஆர்டர் கொடுக்குறேன் அவனுக்கு, 10 லட்சம் பாட்டிலுக்கு, நீ அவனுக்கு செஞ்சு கொடுக்காத, 10,000 பாட்டில் செஞ்சு கொடுக்காத அப்படின்னா அவனுக்கு 10 லட்சம் தான். என்ன பண்ண உடனே 10 லட்சம் ஆர்டர் தானே விரும்புவான். அப்படித்தான் இந்த உள்ளூர் கம்பெனியில் அழிச்சாங்க. கொக்கோ கோலா அந்த பெப்சி வந்து அழிச்சது. அதுபோல் உங்களுக்கு வந்துட்டு 6 லட்சம் மிஷின் ரிப்பேர் பண்ணுறத நான் சொல்கிறபடி ப்ரோக்ராம் பண்ணுறதான் உன்ட்ட கொடுக்குறேன், இல்லாட்டா இன்னொருத்தண்ட கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவான், பிஸ்னஸ் எடுக்க வரும்போனா பண்ணி கொடுப்பான். அதனால் இவிஎம்ல அந்த பொன்ராஜே சொல்லியிருக்காரு நிறைய வாய்ப்பு இருக்குது தப்பு நடக்கிறதுக்குன்னு. அவர் ஒன்றும் கட்சிக்காரர் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. சரி, இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அது எப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது குறைக்கக்கூடியது. எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது தென்னிந்தியா வாக்கு வேண்டாம், தென்னிந்தியாவது ஒருத்தவங்க கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம், நான் ஆட்சி அமைச்சுப்பேன் அப்படின்ற கூட அதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மக்களவை தொகுதிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 லட்சம் வாக்குகள், சராசரியாக 15 லட்சம் வாக்கு இருந்தால் ஒரு மக்களவை தொகுதி. நம்ம 6 கோடியே லட்சம் வாக்காளர் இருக்காங்க, 39 தொகுதி இருக்குது. அங்கே எப்படி தெரியுங்களா, 30 லட்சம் பேர் இருக்கான் ஊபியில். ஏன்னா நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், குடும்ப கட்டுப்பாடை சரி செய்து சரியாக அமல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இங்கே எவ்வளோ தொகுதி இருக்குன்னு சொல்கிறீங்க? எங்கே தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது. இல்லை 15 லட்சம் 15 லட்சம் அவன் தொகுதிக்கு 30 லட்சம் இருக்கிறான். அந்த தொகுதிக்கு 30 லட்சம் இருக்கான். இப்போ என்ன சொல்கிறான், சமமாக இருக்கணும், இந்த மாதிரி அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு காலத்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி, பக்கச்சமாக இருக்கும், 3-4 லட்சம் ஓட்டு இருக்கும் அந்த ஒரு சட்டசபை தொகுதிக்கே. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும், அப்போ தான் சமம் இருக்கும், ரெப்ரசன்டேஷன் இருக்கும்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுவான், ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கணும், இல்லை மக்கள் தொகை ஏதோ 20 லட்சம் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்மளது என்ன ஆகும், 6 கோடி தானே இருக்கு, நமக்கு எண்ணிக்கை குறையும். 31 தான் வரும், 39 குறைஞ்சிரும். அவனுக்கு 30 லட்சம் இருக்கு, இப்போ 80 இருக்கு, 20 ஆகும்போது என்ன ஆகும், 120 ஆகும். ஊபிக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தாதன் காரணமாக அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவம் அதிகமாகுது. இப்போ வட மாநிலங்கள்ல இந்த மாதிரிலாம் அதிகமாகுது, தென் மாநிலம் குறையும் பொழுது நம்மளுடைய மொத்தம் இப்போ இருக்க 144 தொகுதிக்கு 100 தொகுதி ஆகிடும். ஆந்திராவில் 8 தொகுதி குறையின்றாங்க, கேரளாவில் 8 தொகுதி குறையின்றாங்க, கர்நாடகாவில் 8 தொகுதி குறையின்றாங்க. எனக்கு ஒரு நிறுவனம் அதை ஆய்வு செய்து கருத்து வெளியிட்டிருக்கு. அப்படி வரும்பொழுது அவங்க வட மாநிலங்களை ஒரு 4-5 மாநிலங்களை பிடிச்சா போதும், அதில் வெற்றி பெற்றாங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. இது வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி, இப்போ வந்து
வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறது போக வடக்கு அது மாறிடுச்சுட்டாரு இன்னைக்கு முதலமைச்சர் மாறிடுச்சுனாரு. ஆனா இந்த விஷயம் வந்ததுன்னா தேய்க்கிறது, இந்த வளர்ச்சியை தடுத்து தேய்க்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு அது ஒண்ணு. இப்ப வடக்கு ஆள்கிறது, ஆமா, தெற்கு ஆளப்படுகிறது. அப்ப நாங்க வந்து உங்களுக்கு அடிமையா அப்படிங்கிற எண்ணம், ஆளப்படுத்தாலும் பரவாயில்ல, அடிமைப்படுத்தப்படுகிறது. இந்த எண்ணம் வந்து ஒரு அப்படி நாட்டுக்குள்ள இல்லைன்னு சொன்னா இந்த வெள்ள நிவாரணத்துல ₹1 கூட கொடுக்காம இருக்குமா ஒன்றிய அரசு? இதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஹெலிகாப்டர்ல பார்த்தாரு, அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தாங்க, அப்புறம் மத்திய குழு வந்து ஒன்று பார்த்தது, அதிகாரிகள் குழு வந்து பார்த்துட்டு போய் இவங்களை கூட்டுட்டு போய் காட்டுறதுக்கு பண்ண செலவாச்சு மிச்சமாயிருக்கணும் வராமல் இருந்தா. இவங்களை கூட்டு போய் எல்லாம் காட்டி இவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் இது பண்ணி அனுப்பி விட்டா 1 பைசா கொடுக்கல. கேட்டால் 900 கோடி கொடுத்தோம். 900 கோடி அவங்க கொடுத்தது நமக்கு வர வேண்டியது. அதிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதிக்குழு இருக்கு இல்லையா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஒவ்வொரு மாநிலத்து என்னெல்லாம் பேரிடர் வரத்து வாய்ப்பு இருக்குது, புயல் வரத்து வாய்ப்பு இருக்கா, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கா, உள்நாட்டில் இருக்கா, மழை வெள்ளம் இருக்கா, பஞ்சம் வரத்து வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த மாநிலத்துக்கு 6000 கோடி, நம்ம தமிழ்நாட்டுக்கு 5 வருஷத்துக்கு 6000 கோடி ஒதுக்கணும். அப்போ வந்து வருஷத்துக்கு 1200 கோடி. அந்த 1200 கோடியில் இது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், மாநில பேரிடர் நிதின்னு கொடுத்துட்றான். 1200 கோடி கொடுக்கும். அதில் 75% ஒன்றிய அரசு கொடுக்கும், 70% 900 கோடி கொடுக்கும். மாநில அரசு 300 கோடி. அந்த 900 கோடியை 2 தவணையாக கொடுப்பாங்க. முதல் தவணை கொடுத்தாச்சு, 2வது தவணை மார்ச் மாதம் கொடுப்பாங்க. அதை வந்து வெள்ளம் வந்த உடனே ஜனவரியிலே கொடுத்தாங்க. இந்த மழை பெய்யாமல் இருந்து புயல் அடிக்காமல் இருந்தாலும் அந்த 900 கோடி நமக்கு வந்துடும், அடுத்த வருஷம் பயன்படுத்தி. மற்றபடி இந்த வெள்ளத்துக்குன்னு பிரத்யேகமான எந்த விதமான உதவி, அந்த 1500 கோடியையும் தாண்டி சிவியர் நேச்சுரல் டிசாஸ்டர்னு வந்துச்சுன்னு சொன்னா அந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் இருக்கு, NDRF, அதுல இருந்து ஒன்றிய அரசு நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கல. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த நிதிக்குழு நமக்கு 6000 கோடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கு வந்து பீகாருக்கு 8000 கோடி, ஊபிக்கு 10000 கோடி. அவங்களுக்கு புயலே வராது, பெருசா மழை வெள்ளமும் வராது. அந்த கங்கையில் வெள்ளம் வந்தாலுடைய இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, அதுதான் வெள்ளம். ஆமா, அதுதான். மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வரது வழியே இல்லை. அவனுக்கு 8000 கோடி 10000 கொடுக்குறான், நமக்கு 6000 கோடி தான். இல்லை, இந்த வஞ்சிக்கப்படுகிறோம். இப்போ முன்னாடியும் கூட நாம் தேய்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து இப்போ வஞ்சிக்கப்படுகிறோங்கிற முழக்கம் வந்து திரும்ப திரும்ப கேட்குது. இப்போ வந்து நேற்று சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் பேசுனதாகட்டும், அதுக்கு பிறகு முதலமைச்சர் பேசுனதாகட்டும், முதலமைச்சர் வந்து கவர்னர் உரைக்கு அதுக்கு பிறகு பதிலுரை வழங்கியிருக்கிறார். அதுலேயும் கூட அவர் வந்து நம்ம இவ்வளோ நலத்திட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு வரோம், ஆனால் ஒன்றிய அரசிடம் வந்து எந்த ஒத்துழைப்பும் இல்லை, நமக்கு மாநிலத்திற்கு வர வேண்டிய நிவாரணம் உட்பட எந்த நிதியும் ஒழுங்காக தருவதில்லை. மெட்ரோ ரயில் திட்டம் அனுப்பியிருக்காங்க, 2nd பேஸு. அதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்து அவங்க ஒரு 60% நம்ம கொடுக்கணும், 40% நம்ம போடணும், 60% கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே அதையும் நம்ம கடன் வாங்கி கொடுக்கல. அதையும் நம்ம சொந்த நிதியில கடன் வாங்கி சொந்த நிதியில மாநில அரசு நிதியில தான் இப்போ அந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்றான், பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அதுக்கு மோடி படத்தை போடு, மோடி வீடுன்னு சொல்லு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அண்ணாமலை திருத்தூர் அங்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காருல்ல. அவங்க கொடுக்கறது வந்து 1.5 லட்சம், நம்ம போடுறது 6 லட்சம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு லெட்டின் தான் கட்டலாம். அதான் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செய்யறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செய்யறாங்க. இப்போ மாநில நிதியை பயன்படுத்தி செய்யப்படுகிற மக்கள் நல திட்டங்களையும் கூட பெயரை திருடுகிற வேலை, மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்காமல் இருக்கிறது. இந்த இஷ்யூவை பேசணும் அப்படிங்கிற பொழுது ஒரு ஒன்றியத்தின் பிரதிநிதியாக அமர்ந்திருக்கிற கவர்னர் அதை குறித்துலாம் எதுவும் பேசாம நீ வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு பக்கத்தில் வந்து ஜனகணமன ஏன் பாடறேன்னு சொல்லிட்டு எழுந்து போகிறார். இது வந்து சிறுபிள்ளை விளையாட்டு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதாவது அது அவரோட நோக்கம் என்னன்னு சொன்னா, தேசிய கீதம் முதல்லையும் இசைச்சாச்சு கடைசியும் இசைச்சாச்சுன்னு சொன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து எங்க பேசிப்பீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்க கூடாதுன்ட்டு தான் அவங்க நோக்கம். ஏன்னா எந்த மொழிக்கும் மொழி வாழ்த்து கிடையாது தமிழை தவிர இந்தியாவில். அவங்க விருப்பமான சகித்துக் கொள்ள முடியவில்லை தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து சகித்துக் கொள்ள முடியல. இந்த அது அண்ணாமலையே சொல்லியிருக்காருல,
பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்டசபையில் தேசிய கீதம் மட்டும்தான் ஒலிக்கும், தமிழ்த்தாய் ஒலிக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளவு திமிர்த்தனம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்காது எனக்கு ஓட்டு போடுறான்னு கேட்பான். இல்லை திமிர்த்தனம் சொல்றதா இல்லை முட்டாள்தனம் சொல்றதா? ரெண்டும் சொல்லிக்கலாம். ரெண்டும் சொல்லிக்கலாம். அதே தானே ஆர்.என். ரவி சொல்லாம செய்யறாரு. ஆக அவர் பாஜகவினுடைய இன்னொரு தலைவர் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆளுநர் மாளிகையில் இருக்கிற இன்னொரு தமிழக பாஜக தலைவர் அவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பண்ணுவார்? அண்ணாமலை என்னைக்காவது வந்து அரசியல் பேசக்கூடாது ஆளுநர்னு சொல்றாருன்னா அவர் வந்து தான் லைம் லைட்டில் இருக்கிறத இவர் கெடுக்கிறாருன்ற ஒரு கடுப்பில் சொல்லுவார். நம்ம அதை பற்றியே செய்தி வந்துட்டு இவர் நடுவில் இதாக பண்ணிவிட்டு இவர் பேர் வாங்கிக்கிறாருன்றதை தவிர வேற ஒன்றும் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான். அதனால தான் சிறுபிள்ளை விளையாட்டுன்றது ரொம்ப முதல்வர் சொன்னதை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அதுதான் எவ்வளோ பார்த்துட்டோம்டா. அது என்ன சொல்றாரு? பாசிசத்தையும் இதெல்லாம் நான் எதிர்த்து நெஞ்சுரத்தோடு நிற்கின்ற ஸ்டாலின் நான். அதெல்லாம் எடுத்து நிற்கிறவன் நீ எல்லாம் என்னடா உங்க அப்பம் பாட்டம்லாம் பார்த்தவங்க நாங்கள் மோடி அம்சம் போயான்றோம். இந்த ஆர்.என். ரவிலாம் நீலாம் ஒரு ஆளா? அதான் சிறுபிள்ளை விளையாட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? இதான் சொல்லிட்டு ஓட முடியும், அவ்வளோதானே, ஓடி போக. அதான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பாசிசத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து தொடர்ந்து செய்கிறோம். இப்போ வந்து எடப்பாடி அவர்களும் கூட எங்களுக்கு நிதி கேட்கறதுக்கு நீங்கள் எங்கள் உதவி பண்ணுங்க, கூட வாங்கன்றாரு, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டு அளவில் மெட்ரோ ரயிலை நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் மெட்ரோ ரயில் பற்றி பேசுறீங்க, மகிழ்ச்சி. அது மாதிரி ஒன்றிய அரசு நீ கொடுக்கலன்னு சொல்லுங்க, அது வாங்க எங்க கூட சேர்ந்து கேளுங்க, மாநில நலனுக்காக சேர்ந்து செயல்படுவோன்றார். இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே தாங்க அப்படி இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன இதை பாருங்க. காவிரி பிரச்சனை சொன்னால் கர்நாடகா எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறான், எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு குரல் கொடுக்குறான், எல்லாரும் ஒன்றா போய் ஒன்றிய அரசு பார்க்குறாங்க. இங்கே மட்டும் நீ போனால் நான் வர மாட்டேன், நான் போனால் நீ வர மாட்டேன்றது. மாநில நலன் கருதி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன தடவை கொரோனா வந்தப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி சொன்னப்ப எடப்பாடி என்ன சொன்னார்? நீங்கள் என்ன டாக்டரா, உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்? இவர் முதல்வர் ஆன உடனே கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ வந்து சட்டசபை கட்சி தலைவர்களை தான் கூப்பிட்டுருந்தார். அதையும் தாண்டி ஜெயக்குமார் வந்தார். நீ சட்டசபை கட்சி தலைவர்களை வெளில பையான்னு சொல்லிருக்கலாம். அலோவ் பண்ணாங்க, அனுமதிச்சாங்க. அவரை போய் பார்த்து பேசினார். அந்த குழுவில் இவரையும் போட்டார், யார், விஜயபாஸ்கரையும் போட்டார். அது அவளுக்கு பெருந்தன்மையா அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் நீங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்னு திரும்ப போனீங்கன்னா அப்புறம் அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. மாநில நலனோட உங்களுக்கு உங்க பண்ணுற அரசியல் தான் முக்கியமாக இருக்குது எடப்பாடிக்கு. இப்போ இதில் மாநில நலன் வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு வரும்பொழுது திமுக கை ஓங்கி இருப்பதாகவே தெரிகிறது. இப்போ இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வந்து வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிற உணர்வு இது வந்து வர்ற எலெக்ஷனில் நமக்கு என்ன விதமான பலன்களை அல்லது என்ன விதமான ரிசல்ட்டை கொடுக்கும்? ஒன்றும் வேண்டாங்க. தமிழ்நாட்டில் நான் இப்போ சொல்கிறேன், கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஒரு மகிழ்ச்சி, அது வேறு விஷயம். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. மதச்சார்புக்கு எதிரான சக்திகள்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க, ஒன்றா இருக்கிறாங்க, 5 ஆண்டு காலமாக ஒன்றாவே பயணிக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். அது வந்து கூட்டணி கட்சிகள் உணர்வையும் நம்ம மதிக்கணும். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர் அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்கிறார். சின்ன கட்சி பெரிய கட்சினா பாகுபாடு எல்லாரும் அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் மோடி ஆன்டி மோடி வேவ் இருக்கு பாருங்க, அது அப்படியே இருக்கு, ஓயாமல் இருக்கு. அதுக்கு நான் சரியான காரணம் நான் சொல்றேன் பாருங்க. 2014 அதிமுக தனியா நினைச்சு, திமுக ஒரு பக்கம் விட்ட நினைச்சு, அந்த பிஜேபி பாமகலாம் சேர்த்துக்கிட்டு நின்று கன்னியாகுமரியில் ஜெயிச்சுது. அங்கே வந்து தருமபுரியில் ஜெயிச்சார் அன்புமணி. 17% வாக்கு வாங்குச்சு பிஜேபி. ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான், ஒன்றும் பெரிய கூட்டணி கிடையாது, ஸ்ட்ராங்கான கூட்டம். அப்படி இருந்து 17% வாக்கு வாங்குச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மோடி மீது மக்களுக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ராங் மேனாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ சீனாவை ஏற்று பேசினார், இப்போதான் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு பிரதமர் ஆகல, பிரதமர் இல்ல, சீனாவை ஏற்று பேசினார். சீனாவெல்லாம் ஏற்று பேசுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங் மேனாக இருப்பார். சரி வந்துட்டுமே பார்ப்போமேன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இவர் பொதுக்கூட்டத்தை திமுக காரங்க போய் பார்த்து வந்தாங்க. என்னதான் பேசுகிறார் பார்ப்போம், ஸ்ட்ராங் மேன் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் 2000 வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு இது ஸ்ட்ராங் மேன் கிடையாது, இது ஒரு இடிய மீன். இதை போய் ஸ்ட்ராங் மேன் நினச்சி நாட்டுக்கு நல்லதுன்னு ஓட்டு போட்டவேன்ட்டு 2019 சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. நம்ம இவர் மட்டும் தான் ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சது. அது ஒரு அதுலேயே சில கருத்து வேறுபாடுலாம் இருக்குன்னு வச்சுங்க.
அதில் குற்றச்சாட்டுக்கெல்லாம் இருக்குது, புகார்லாம் இருக்குது, அது வேற விஷயம், அதை விட்டு போவோம். அந்த கோபம் இன்னமும் அதிகரிச்சிருக்க ஒழிய குறையவே இல்லை. கொஞ்சம் நஞ்சம் எப்பயாவது குறையிற மாதிரி வந்தா நம்ம ஆளுநர் ரவி அதை சரி கட்டிடுறாரு. ஒரு என்ஹான்சர் மாதிரி இதையா ஒன்று ஒரு சொல்லி. கிரியா ஊக்கி. ஆமா, RSS ரவி, அதில் சில பேர் RN ரவின்னு சொல்றாங்க. ரெண்டுமே பொருத்தம், உங்களுக்கு எது பிடிச்சோ வச்சுக்கலாம். நான் RN ரவி சொல்றது இல்லை, அவர் RSS ரவி இல்லை RN ரவி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டான். அவர் எதை செஞ்சாலும் அந்த கோபம் பாஜக மீது தான் மக்களுக்கு திரும்புது. யார் RN ரவி அப்படிங்கிறத மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறாங்க, நெஞ்சு வச்சிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாடு தன்னுடைய பாஜக எதிர்ப்புல முன்னணியில் இருக்குது, வழிகாட்டுகிறது. நிச்சயமா இந்த காலூன்றவே முடியாது. அதுதான், அதனால தான் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் நம்ம ஓட்டு போட போறது கிடையாது. ₹1 கொடுக்க நான் பேசாம இருப்போம். ஓகே, ஒரு முதலமைச்சரே குறிப்பிட்டது போல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில். ஆமா, தமிழ்நாட்டை அவர்கள் தமிழர்களை இந்தியர்களாக நினைக்கதே இல்லை. நம்ம தான் இந்தியன் நினைச்சிட்டு இருக்கோம், அவர்கள் தமிழர்களை இந்தியராக நினைக்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் அரெஸ்ட் பண்ணானா இந்திய மீனவர்கள் கைதுன்னு போடுறான் இல்லையா? தமிழக மீனவர்கள் கைது தான் போடுறான், இந்திய மீனவர் என்னைக்கா சொல்லிருக்கானா? அப்ப நம்ம தமிழன் தான், நம்ம தான் இந்தியனா இருக்க ஆசைப்படுற மொழிய அவன் நம்மள தமிழனா தான் பார்க்கணும், இந்தியனா பார்க்கல. பார்த்துருந்தா துடிச்சிருக்கும். கூட பார்க்கலையா? ஏன் இங்க வந்த இடத்துல கூட போகலையா? நீ ஒரு கோயிலுக்காக போயிட்டு 1.5 நாள் உட்காந்துட்டு இருக்கிற ஸ்ரீரங்கத்து கோயிலுக்குள்ள பக்தர்கள்லாம் உள்ள விடாம 1.5 நாளைக்கு இதுக்கு வந்திருக்கணும்ல. எவ்வளவு பெரிய பேரிடர். குறைந்தபட்சம் மக்கள் பேரிடர் காலத்துல பட்ட துன்பம் துயரங்கள் அது தெரியும். கஜா புயல் வந்தப்போ ஒரு இரங்கல் தெரிவிச்சார செத்து போனவனுக்கு தெரியல. குஜராத் 1000 கூட அறிவிச்சுட்டு போற ஹெலிகாப்டர்ல போய் பார்க்கறதுக்கு. அப்ப நம்ம தமிழன் இந்தியன் கிடையாது. அதாவது பேராசிரியர் அன்பழகன் ஒரு முறை ஒரு மேடையில் பேசும்போது சொன்னார், தனிநாடு கோரிக்கை நாம் கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் இன்னும் உயிரோடு இருக்குன்னு அண்ணா சொன்னார். அந்த காரணம் இன்னமும் உயிரோடு இருக்கு சொல்லிட்டு சொன்னார். அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர் சொன்னார், என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரத்தெல்லாம் அழித்து கொண்டு என்னுடைய அடையாளத்தை அழித்து விட்டுத்தான் நான் இந்தியனாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவே எனக்கு வேண்டாம். ஏக இந்தியாவில் எனக்கு என்ன லாபம்? ராஜீவ்காந்திக்கு வேண்டுமானால் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆள்வதாக பெருமையாக இருக்கும், எனக்கு என்ன லாபம்னார். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது நமக்கு. ஓகே, மிக முக்கியமான கேள்வி. அது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் ஒரு உணர்வாக அங்கங்கே இருக்கிற ஒரு கேள்வி தான். நம்ம அந்த மட்டத்தில் இந்த நேர்காணலை சுருக்கிக்கலாம். இந்த உணர்வோடைய மக்கள் யோசித்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பில் நிதானமாக இன்னும் விரிவாக பேசலாம். கடந்து கொண்டு ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.